இன்றைக்கும் செல்வ செழிப்புள்ள உலகத்திலே சிறந்து வாழ்கிறார்கள் என்று பலர் நினைக்கும் மனிதர்களும் கூட தங்கள் வாழ்க்கையின் ஆழத்தில் பயத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியில் யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே சாத்தான் யோபுவை எந்தெந்த காரியங்களிலே துக்கம் நிறைந்தவனாக்கினான் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் சாத்தான் யோபு விருதாவாகவா உம்மை நேசிக்கிறான்? நீர் அவனை சுற்றி வேலியடைத்து அவனை பாதுகாக்கிறீர், எனவே அவன் உம்மை நேசிக்கிறான் என தேவனிடத்தில் குற்றம் சாட்டினான் என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 3ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே சாத்தான் யோபுவிற்கு என்ன செய்தான்? நாம் மதிக்கத்தக்கவர் என்பதை எது நிரூபிக்கிறது? ஜீவனோடு இருப்பதை பார்க்கிலும் சாவு நல்லது என்று ஏன் யோபு கூறினார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, TWRின் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் யோபுவின் புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக யோபுவை எந்தெந்த காரியங்களிலே சாத்தான் துக்கம் நிறைந்தவனாக்கினான் என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். விருதாவாகவா தேவனை மனிதன் நேசிக்கிறான்? அவனை சுற்றி வேலி அடைத்து அவனை பாதுகாக்கிறார், எனவே அவன் அவரை நேசிக்கிறான் என்று யோபுவை குறித்து பிசாசானவன் தேவனிடத்திலே குற்றம் சாட்டினான். எனவே தேவன் அவரை சாத்தானின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக யோபுவிற்கு இருந்த செல்வ செழிப்புகளை எடுத்துக்கொள்ளும்படியாக மிருக ஜீவனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான். இரண்டாவதாக எந்த பிள்ளைகளை அவன் நேசித்து அவர்கள் பாவம் செய்துவிடக் கூடாதே என்று ஒவ்வொரு வாரமும் கருத்தாய் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டானோ அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரே நாளிலே மரித்து போனார்கள். இப்பொழுது மூன்றாவதாக சாத்தான் என்ன செய்கிறான்? ஒரு மனிதனுடைய நல்ல வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது சரீர சுகம். செய்தித்தாளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பலர் தற்கொலை செய்கிறதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் அநேகர் குறிப்பிட்ட வியாதிகள் நீண்ட நாட்களாக குணமாக்கப்பட முடியாமல் இருந்தபடியினாலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்றைக்கும் எண்ணிலடங்கா பரிசுத்தவான்களும் நீண்ட நாட்களாக படுக்கையிலே இருக்கிறார்கள். மற்றவர்களைப் போல அனுதின கடமைகளை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் நானும் நீங்களும் அறிந்திராத வகையிலே தேவனை நம்ப கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். யோபுவின் சுகத்தை எடுத்துக்கொள்ள சாத்தான் அனுமதிக்கப்பட்டான். உண்மையாகவே அது யோபுவிற்கு பெரிய ஒரு அடிதான், இல்லையா? நான்காவதாக யோபு தன்னை குறித்து அக்கறைப்பட வேண்டிய ஒருவரின் அன்பை இழந்து போனார். தேவன் ஆதாமுக்கு ஒரு உதவிக்கரத்தை கொடுத்தார், அல்லது மறுபாதி அல்லது பதில் சொல்லுகிறவர் என்று வாழ்க்கை துணையை சொல்லலாம். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விலா எலும்பை வைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கென்றுதான் வாழ்க்கை துணையை படைத்தார். அநேக மனிதர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கும் புயல்களின் மத்தியிலே உண்மை உள்ளவர்களாகவும் உறுதி உள்ளவர்களாயும் இருப்பதற்கு காரணம் அனுதினமும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று தனது அன்பு மனைவியின் மார்பிலோ மடியிலோ அந்த பாரங்களை இறக்கி வைக்க கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். சில வேளைகளிலே கண்ணீரினாலே அவளிடத்திலே தன்னுடைய பாடுகளை சொல்லுகிறான். இது அருமையான ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஆனால் இப்பொழுது யோபு தனது மனைவியின் ஆறுதலையும் இழந்தவராய் நிற்கிறார். ஐந்தாவதாக யோபுவின் வாழ்க்கையிலே யோபுவின் சிநேகிதர்கள் யோபுவோடு துக்கம் கொண்டாடும்படியாய் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பாலைவனத்திலே ஒரு சொருகு மணலைப் போல இருந்தார்கள் என்பதை யோபு கண்டுகொள்கிறார். தூரத்தில் அவர்கள் வரும்பொழுது அவர்களை பார்த்த யோபு பாலைவனத்திலே ஒரு நீரூற்றை கண்டது போல மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆறுதல் செய்வதற்கு பதிலாக மேலும் மேலும் யோபுவின் வேதனையை அதிகரிக்க செய்தார்கள். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மேலும் சாத்தான் யோபுவிற்கு என்ன செய்தான்? செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டான். யோபுவின் வாழ்க்கையிலே மதிப்பிற்குரிய காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். இதைத்தான் நாம் அவருடைய உரையாடலிலே பார்க்க போகிறோம். ஆறாவதாக யோபு தன்னுடைய தகுதியை இழந்து தான் ஏன் வாழ வேண்டும் என்று எண்ணும் மனநிலைமைக்கு கொண்டு வரப்படுகிறார். தன்னுடைய ஆத்மாவிற்கு ஈடாக மனிதன் எதை கொடுக்க முடியும்?
இன்றைக்கும் ஆத்ம வாழ்க்கை குறித்த அக்கறையற்றவர்களாக சில நண்பர்களுக்காக, சில மாத்திரைகளுக்காக, சில போதைப் பொருட்களுக்காக, சில சிற்றின்பங்களுக்காக தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்த இளைஞர்களை குறித்து தேவன் வேதனைப்படுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கென்று நல்ல தகுதியை தேவனே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளிலே ஒன்று கூட கீழே விழாது. பிரியமானவர்களே, நாம் மதிக்கத்தக்கவர்கள் என்பதை எது நிரூபிக்கிறது தெரியுமா? கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதுதான் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. இதை எப்பொழுதாவது நீங்கள் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? தங்களுடைய தகுதி என்ன, தாங்கள் யார், எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை அறியாதபடியினாலே தான் பலர் அற்பமான காரியங்களுக்கும் அழிந்து போகிற காரியங்களுக்கும் தங்களை விற்று போடுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பெரிய மேதை மிக அதிகமாக சுகவீனப்பட்டவராயிருந்தார். வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸில் வைத்து அவரை கொண்டு போய் கொண்டு இருந்தார்கள். அவர் மூச்சை அடைந்து கொண்டு இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு அங்கே இருந்த ஒரு வைத்தியர் அவரை குறித்து லத்தீன் மொழியிலே பேச ஆரம்பித்தார். மற்ற வைத்தியர்களும் எந்த பயனற்ற மதிப்புமற்ற இந்த உடலை நாம் அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டுமா என்று பேசிக்கொண்டே சென்றார்கள். லத்தீன் மொழியை நன்றாக அறிந்த அந்த மேதை கண்ணை திறந்து லத்தீன் மொழியிலேயே, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கும் பொழுது என்னை தகுதியற்ற மதிப்பற்ற ஒரு சரீரமாக நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள் என்று கேட்டாராம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தகுதி என்ன, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு என்ன என்பதை நம்முடைய மனதை விட்டு எடுத்து போட சாத்தான் முயற்சிக்கிறான். ஏழாவதாக சாத்தான் செய்த மற்றொரு காரியம், தேவன் நீதிபரர் என்ற எண்ணத்தை யோபுவை விட்டு எடுத்து போட்டான். தேவனை குறித்தே குற்றம் சாட்டுவதைப் போல பேச ஆரம்பிக்கிறார். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மற்ற புத்தகங்களைப் போல ஆவியானவரே இதன் மூலமாக பேசுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் அங்கே காணப்படுகிற எல்லா மனிதர்களும் சொல்லுகிற எல்லா காரியங்களும் உண்மையானவை அல்ல. உதாரணமாக, ஆதியாமத்திலே பிசாசானவன் ஏவாளை பார்த்து நீ சாகவே சாவதில்லை என்று பொய் கூறினான். அது தேவனுடைய வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையின் மூலமாகவும் இன்றைய வாழ்க்கைக்கு தேவன் நம்மை எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தை படிக்கும் பொழுது யார் எந்த வார்த்தையை கூறுகிறார்கள் என்பதை கவனித்து படிக்க வேண்டும். யோபுவின் புத்தகத்திலேயும் யோபுவின் நண்பர்கள் சொல்கிற பல உண்மையற்ற காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். எட்டாவதாக, யோபு தேவனுடைய அன்பை குறித்த எண்ணத்திலிருந்து குறைபடுவதை நாம் பார்க்கிறோம். பாடுகள், துன்பங்கள் வர ஆரம்பித்த காலங்களிலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்ன யோபு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது, தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது என்று கூறுகிறார். 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 33ஆம் வசனத்திலே, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்று புலம்புகிறார். யோபுவின் கூக்குரலுக்கான பதிலை நாம் அறிந்து கொள்ள புதிய ஏற்பாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய காலங்களிலே தேவனுக்கும் நமக்கும் இடையிலே மத்தியஸ்தம் செய்யும் ஒருவர் உண்டே. இந்த குறிப்புகளெல்லாம் நாம் பார்ப்பதற்கு காரணம், அப்பொழுதுதான் யோபுவின் நண்பர்களின் உரையாடலை நாம் புரிந்து கொள்ள முடியும். 3 சுற்று பேச்சுகளை நாம் அங்கே பார்க்கிறோம். முதலாவது யோபு பேசுகிறார், பின்னர் எலிப்பாசு பேசுகிறார், அதற்கு யோபு பதில் சொல்கிறார். இரண்டாவதாக பில்தாத் பேசுகிறார், அதற்கு யோபு பதில் உரைக்கிறார். மூன்றாவதாக சோப்பார் பேசுகிறார், பின்னர் யோபு பதில் அளிக்கிறார். இது 3 முறை மீண்டும் மீண்டுமாய் வருகிறது. ஒரே ஒரு மாற்றம், சோப்பார் மட்டும் 3வது முறை பேசவில்லை. இப்பொழுது நாம் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். யோபு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக.
இந்த 5 வசனங்களின் கருத்து என்னவென்றால், நான் பிறவாதிருந்திருந்தால் நன்றாயிருக்குமே என்ற தனது வாஞ்சையை யோபு வெளிப்படுத்தியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கூட எத்தனையோ முறை இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறீர்கள் இல்லையா? நம்மிலே பலர் இந்த வார்த்தைகளை கூறுகிறோம். குறிப்பாக நாம் இளைஞர்களாக இருந்த காலங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எதையோ இழந்து நின்ற காலங்களிலே நாமும் இப்படித்தான் பேசியிருக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம், மிக அருமையான செய்யுள் நடையிலே இங்கே யோபு பேசுகிறார். யோபு 3ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை கவனியுங்கள். அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமல் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. அந்த ராத்திரி தனிமையாயிருப்பதாக, அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக. நாளை சபிக்கிறவர்களும் லிபியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. நான் கற்பத்திலே தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன? என்னை ஏந்திக் கொள்ள மடியும் நான் பால் உண்ண ஸ்தானங்களும் உண்டாயிருந்ததென்ன? யோபு இங்கே உரத்த குரலிலே மிக தெளிவாக பேசுகிறார். நான் பிறக்காமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் என்கிறார். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவை கொடுக்காது. நீங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் நன்றாயிருக்குமே என்பதை நீங்களே நினைத்து பார்க்கலாம். ஆனால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையாக்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் மரிக்கலாம் என்று வாஞ்சிக்கலாம். அப்படி விரும்புவதனாலே நீங்கள் மரிக்கப் போவதில்லை. சொல்லப்போனால் நீங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இப்படி பேசுவதனாலே மனதின் பாரங்கள் சற்று வெளியே போனது போல தெரியலாம். ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையிலே அப்படி இல்லை. பாருங்கள், யோபு 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பாழ் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும். மரிக்கும் பெரிய மனிதர்கள் தங்களுக்கான நினைவு ஸ்தம்பங்களையும் பிரமிடுகளையும் தங்களுக்காகவே கட்டிக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். யோபு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பார்வேனே. அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுகள் போலவும் இருப்பேனே. அவருடைய வாஞ்சை என்ன? பிறக்கும் பொழுதே மரித்து போன ஒரு குழந்தையாய் நான் வெளிப்பட்டிருப்பேன் என்றால் நலமாயிருந்திருக்குமே என்கிறார். தனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்கவில்லையே, நியாயமாய் தனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் மறுக்கப்பட்டு விட்டனவே என்கிறார். அதற்கு ஈடு செய்யக்கூடிய ஒரே காரியம் மரணம் என்கிறார். ஏனென்றால் அங்கேதான் எல்லாரும் சமதளத்தில் இருக்கிறார்கள். இந்த அதிகாரத்திலே யோபு சொல்கிற 2 காரியங்கள் உண்டு. முதலாவதாக, நான் பிறக்காமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்குமே என்று வாஞ்சிக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்திலே அவர் பிறந்து விட்டபடியினாலே பிறக்கும்போதே மரித்தே பிறந்திருக்கலாமே என்கிறார். இதுதான் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற அவருடைய விருப்பங்கள். அவருடைய பாடுகளிலே எந்த ஆறுதலையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. யோபு 3ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனம் வரை வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது. பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள். ஒடுக்கிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை. சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள். அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறான். மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களிகூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மன சஞ்சலமும் உள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதனால் பலன் என்ன? தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன? என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. இங்கே நான் பார்க்கும் பொழுது ஜீவனோடு இருப்பதை பார்க்கிலும் சாவு நல்லது என்று குறிப்பிடுகிறார். வாழ்க்கை என்பது மிக பாரமான ஒன்றாயிருக்கிறது. எனவே அவருக்கு வாழ விருப்பமில்லை. அதைவிட மரித்தால் நன்றாயிருக்குமே என்கிறார். இளைஞன் ஒருவன் ஒரு புதையலுக்காக தோண்டும் பொழுது
பொன்னை கண்டுபிடிக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதுபோல மரணம் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன் என்கிறார். ஆம், யோபு மிகவும் உடைந்து போன நிலைமையிலே இருக்கிறார். யோபு 3 அதிகாரம் 25, 26 வசனங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஊத்ஸ் தேசத்திலே இவ்வளவு காலம் யோபு செல்வ செழிப்பின் மத்தியிலே சமாதானத்தோடு வாழ்ந்து வந்தார். அவரை சுற்றி எல்லாம் சிறப்பான முறையிலே சென்று கொண்டிருந்தது. எல்லாரும் அவரை பார்க்கும் பொழுது, யோபுவை பார்த்தீர்களா, எவ்வளவு அருமையான வாழ்க்கை என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே யோபு சொல்வதென்ன? அப்படிப்பட்ட நேரத்திலேயும் நான் பயத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்தேன் என்கிறார். பயங்கரமான காரியங்கள் தனக்கு வந்துவிடுமோ என்ற எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். செல்வ செழிப்பின் மத்தியிலே வாழ்ந்த காலங்களிலேயும் உள்ளத்தின் ஆழத்திலே வாழ்க்கை குறித்த நிச்சயம் இல்லாதவராக சலனத்தோடு வாழ்ந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் செல்வ செழிப்புள்ள உலகத்திலே சிறந்து வாழ்கிறார்கள் என்று பலர் நினைக்கிற மனிதர்களும் கூட வாழ்க்கையிலே இப்படி பயத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயம் அவருடைய வேலைக்காரருக்கு கூட தெரியாது. மிக பயங்கரமான ஒன்று தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்துவிடுமோ என்ற எண்ணம் அவருடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் நம்பிக்கையை உலகப் பொருட்களின் மேலே, செல்வத்தின் மேலே வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய நம்பிக்கையை தங்களுக்கு அருமையானவர்கள் மேலே வைத்திருக்கிறார்கள். நண்பர்கள் மேலே, பணியிலே தங்களை தாங்குகிறவர்கள் மேலே, குடும்பத்து அங்கத்தினர் மேலே வைத்திருக்கிறார்கள். இரட்சகராகிய இயேசுவை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது உலகப் பொருளை பற்றி கொள்ளாதவர்களாக, வாழ்க்கையிலே வேறு எந்த தனி நபர்களையும் பற்றி கொள்ளாதவர்களாக நாம் வாழும்பொழுது மட்டுமே இப்படிப்பட்ட பயம் நமக்கு இராது. எந்த காரியம் நம்மை விட்டு எந்த நேரத்தில் ஈடுபட்டாலும் அது நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்காது என்ற அறிவோடு வாழ்வார்கள். இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்களிலே ஆறுதலுக்காக, பாதுகாவலுக்காக, அரவணைப்பிற்காக கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மற்ற காரியங்களின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பல நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்திருக்கலாம். அதை ஸ்தோத்திரத்தோடும் சந்தோஷத்தோடும் அனுபவிக்கலாம். அதிலே தவறில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் மட்டுமே நம்முடைய பூரண நம்பிக்கையை வைத்தவர்களாய் வாழ வேண்டும். யோபுவின் இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கும் பொழுது யோபு தன்னுடைய விசுவாசத்தையே இழந்து போனாரோ என்று எண்ண தோன்றுகிறது. உண்மையாக அப்படி அவர் இழந்து போகவில்லை. வேதனைகளின் மத்தியிலே அவர் கடந்து வந்ததினாலே அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் அவை. வேதனைகளின் மேலே வேதனை, பிரச்சனைகளின் மேலே பிரச்சனை அவருக்கு வந்தது. ஆனால் எதற்கும் காரணத்தை அவர் அறியாதபடினாலே சற்று கலங்கி பேசுகிறார். தன்னுடைய நண்பர்கள் தன்னை சூழ்ந்து உட்கார்ந்திருக்கும் பொழுதும் தன்னை குறித்தே தன்னுடைய உள்ளத்திலே வந்த எண்ணங்களை அவ்வாறு அவர் கூறுகிறார். இந்த மொழிநடை மிக உன்னதமான ஒரு மொழிநடை. ஆனாலும் தனது கேள்விக்கான விடையை யோபு கண்டுகொள்ளவில்லை. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கும் ஒருவேளை ஏன் என்று தெரியாத பல பிரச்சனைகளின் வழியாக, பாடுகளின் வழியாக, வியாதிகளின் வழியாக, இழப்புகளின் வழியாக, அழுத்தங்களின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நான் ஏன் பிறந்தேன்? இதற்கு முன்பு எனக்கு வந்த வியாதியிலேயே நான் மரித்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல தேவன் இந்த தீமையான காரியங்களை நமக்கு அனுப்புகிறதில்லை. தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். நாமும் யோபுவைப் போல பல முறை மரணத்தை வாஞ்சித்திருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமானோர்களே, உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சரீர வேதனைகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் தேவனையே நம்முடைய ஆறுதலாக, தேவனையே நம்முடைய பாதுகாவலராக நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் மீண்டும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த காரியங்களைப் போல இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே பாடுகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து கொள்ளுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் எந்த காரணத்திற்காக வேதனையை கடந்து வருகிறார்கள் என்பது உமக்கு தெரியும் ஐயா. அவர்களே செய்த சில தவறான காரியங்களினால் இந்த பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்களா?
அல்லது உம்முடைய அனுமதியின் பேரிலே அவருடைய வாழ்க்கையின் நன்மைக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக இது அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள்ளும் கிருபையை நீரே தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் உண்மையை சார்ந்து கொள்ளவும், உம்முடைய கரத்திலேயே ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும், இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஞானத்தை உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நீரே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தவறான தீர்மானங்களுக்குள்ளே கடந்து செல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளையே பூரணமாய் சார்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கே தங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்யும். ஆவியானவரே, அனுதினமும் அவர்களோடு பேசும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டதில் சில சத்தியங்களை சற்று திரும்பி பார்ப்போமா? இன்றைக்கும் ஆத்தும வாழ்க்கையை குறித்த அக்கறையற்றவர்களாக சிலர் நண்பர்களுக்காக, சிலர் மாத்திரைகளுக்காக, சிலர் போதைப் பொருட்களுக்காக, சிலர் சிற்றின்பங்களுக்காக தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்த இளைஞர்களை குறித்து தேவன் வேதனைப்படுகிறார். நாம் மதிக்கத்தக்கவர் என்பதை எது நிரூபிக்கிறது தெரியுமா? கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதுதான். நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. நீங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமே என்பதை நீங்களே நினைத்து பார்க்கலாம். ஆனால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையாக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் மரிக்கலாம் என்று வாஞ்சிக்கலாம். அப்படி விரும்புவதினாலே நீங்கள் மரிக்கப் போவதில்லை. இன்றைக்கும் உலகத்திலே சிறந்து வாழ்கிறார்கள் என்று நாம் நினைக்கிற மனிதர்களும் கூட தங்கள் வாழ்க்கையிலே பயத்தின் மத்தியிலே தான் வாழ்கிறார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 26:5.